வேணா நீங்க இல்லைங்க கம்ப்ளீட் நான் பண்ணதுக்கு பேசல. அப்புறம் பேச சொல்லுங்க. நீ யாரா இருந்தாலுமே நீங்க யாரோ ஒருத்தர் பேசுனீங்கன்னா முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நபரை பேச இல்ல சொல்லுங்க. நான் பேசுங்க அதான் சொல்ல அப்புறமா. வரேன். மக்கள் வந்து மக்களோட பெரும்பான்மையோட மக்களோட அபிமானத்தோட ஜெயிச்ச ஒரு தாருன்னா உடனே வந்து மக்கள் இப்படி ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ண மாட்டாங்க. எனக்கு அதுலயே வந்து இப்ப சொன்ன மாதிரி அவருக்கே அது மேல வந்து அவர் வெற்றி மேல ஒரு சந்தேகம் வந்துருச்சு. நம்ம சொன்ன பொய்யெல்லாம் உண்மையிலேயே உண்மைன்னு நம்பிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவருக்கே நம்ம சந்தேகம் வந்துருச்சா என்னன்னு தெரியல. இருக்கலாம். பெரும்பாலும் சொல்லுங்க திவ்யா. ஒரு நிமிஷம் இல்ல, 3 வயசு குழந்தைக்கு இதுவரை நீங்க என்னன்னு சொல்லிட்டு உங்க சைட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு சொல்லிருப்பீங்களா, பேசியிருப்பீங்களா? எவ்வளவு ஒரு ஃபீமேல் மினிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்க ஏதாவது வாயை திறந்து பேசியிருப்பாங்களா? இதெல்லாம் கேட்கும் போது அதெல்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு இது இல்லை. இப்ப இங்க வந்து ஒருத்தவங்க பேசினாலும் ஏன் ட்ரால் பண்றீங்க மட்டும் கேட்க தெரியல. போய் அதை போய் கேளுங்க ஃபர்ஸ்ட். கரெக்ட் தான், பேசுங்க ஜென்சி. கக்காச்சி பேசுங்க. ஓ என்னதான் சொன்னீங்களா? சரியா கேட்கலங்க. இல்லைங்க, நாங்க ஆட்சி வந்து 1 மாசத்துக்கு மேலாவது இன்னும் வந்து ட்ரோல் பண்றீங்க, திட்டுறீங்க, போறீங்க, கேள்வி கேட்கறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தா அதெல்லாம் என்னங்க? கேள்வி கேட்கதாங்க செய்வோம். நீங்க ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப இது டிஎம்கே ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப நீங்க என்னென்ன கேள்வி கேட்டீங்க, என்னென்ன பேச்சு பேசுனீங்க? நாங்க அந்த அளவு கூட பேசவே இல்லையே. மரியாதை தானே கேட்குறோம், ஏன் அப்படி பண்றீங்க போறீங்கன்னு. இன்னொன்னு ட்ரோல் பண்றீங்கன்னா எல்லாமே ஏதாச்சும் ஒண்ணு வைக்கதான் செய்வாங்க. நியூஸ் பேப்பர் கொண்டு சோசியல் மீடியா கொண்டு ட்ரோல் பண்ணதான் செய்வாங்க. பதில் இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டி அதை விட்டுட்டு போயிருங்க. பதிலே சொல்லாம கடைசி வரைக்கும் குறை சொல்றீங்க ஒரே வார்த்தையை பேசிட்டு இருந்தா எப்பதான் ஆட்சி பண்ண போறீங்க? எப்பதான் பதில் சொல்ல போறீங்க? எனக்கு முதல்ல எப்ப பதில் சொல்ல போறாங்கன்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க. ஓட்டு போட்ட பெரம்பூர் மக்களுக்கே நன்றி சொல்லல இது வரைக்கும். நம்ம அவர்கிட்ட கொஸ்டின் எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு. இன்னும் ஒரே ஒன்று மட்டும் சொல்லிட்டு நான் இதாயிடுறேன். இப்ப நான் மற்ற கட்சிக்கு இல்லாத ஒரு உண்மையிலே டிவிகே காரங்க யாராவது இருந்தா உங்க தலைவர்கிட்ட போய் சொல்லுங்க. மக்களுக்கான அரசு, மக்களுக்காக இருக்கிற முதல்வர்னு சொல்றீங்கல்ல, முதல்ல ஒண்ணு பண்ணுங்க. உங்க கட்சியில இருக்கிற எம்எல்ஏ யாருன்னு எந்த தொகுதிக்கும் யாருக்கும் தெரியல, மந்திரி யாருன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நீங்க ஓட்டு கேட்கவும் போல, அந்த எலெக்ஷன் அப்ப நீங்க ஓட்டு கேட்கவும் போல, உட்காந்த இடத்துல ஏதோ ஜெயிச்சிட்டீங்க. அட்லீஸ்ட் நீங்க போயிட்டு இவர் தான் முதலமைச்சர் நீங்க நன்றி சொல்ல போவேணாம். அட்லீஸ்ட் சாரி இவர் தான் இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த ஆஃபீஸ் இந்த அட்ரஸ்க்கு வாங்க, இங்கதான் இந்த ஆஃபீஸ் இருக்குது, இதுதான் கான்டாக்ட் நம்பர்னு போயிட்டு ஃபர்ஸ்ட் கொடுங்க. அப்புறமா சொல்லுங்க மக்களுக்கான அரசு என்ன. ஃபர்ஸ்ட் உங்களை தேடுறதே மக்களுக்கு இன்னும் தேடலா இருக்குது. உங்களை எங்க போய் தேடுறது, யாரை தேடுறதுன்னு தெரியல. ஏன்னா நீங்க புதுசா வந்ததுனால மக்களுக்கு யாருன்னு தெரியல. அட்லீஸ்ட் உங்களை போயிட்டு ஃபர்ஸ்ட் மக்களுக்கான அரசா இருந்தா நீங்க யாரை கான்டாக்ட் பண்ணணும், யாரு எம்எல்ஏ இந்த தொகுதியிலான்னு ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துங்க. உங்க மூஞ்ச ஃபர்ஸ்ட் போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க மக்களுக்கு நல்லதை பண்ற சிங்கப்பெண் அந்த திட்டம் இந்த திட்டம் ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்னு போய் அறிமுகப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லது பண்ற பத்தி பேசுங்க. யாராவது இருந்தா திமுக காரனுக்கு ஃபர்ஸ்ட் இதை சொல்லுங்க. நீங்க போய் மக்கள் கிட்ட போய் உங்க நம்பரை கொடுங்க, நான் தான் எம்எல்ஏன்னு சொல்லுங்க, இவர் தான் மந்திரின்றதை ஃபர்ஸ்ட் நீங்க அறிமுகப்படுத்துங்க. அதுலயே ஒரு பிரச்சனை இருக்குங்க வாசுதேவன். மக்கள் இவனுக்காக ஓட்டு போட்டோன்னு சொல்லி அதுக்கு தனியா ரோட்லுக்கு வந்துருவாங்க, பாத்துக்கோங்க. பேசிருங்க அமர்நாத். இல்ல ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னா பக்கா ட்ரோல் மெட்டீரியலோ செம்ம ப்ராப்பர்ட்டி எதிர்க்க உட்காந்துட்டு இருக்கு. இதை ட்ரோல் பண்ணாம நாங்க என்ன பண்ண முடியும்? இல்லை இப்போ இந்த சட்டசபையில் உட்காந்துட்டு அப்படியே ஊர்ந்து கவனிக்கிற மாதிரி அப்ராண்டி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு வந்து தெரியாதத்தனம், அவருக்கு ஒன்றும் தெரியல அதனால அப்படி உட்காந்துட்டு இருக்கான்னுலாம் நினைக்க வேணாம். ஃபுல்லாக ஆக்டிங்கு, ஃபுல்லாக எவனோ ஒருத்தவன் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கான். அதை வச்சுக்கிட்டு வந்துட்டு இங்கே நல்லா ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே ஆக்டிங் கொடுத்துட்டு மூஞ்ச வந்து பாவப்பட்ட மூஞ்ச வச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்க வேண்டியது. ஏன்னா இதை தான் வந்து நியூஸ் சேனல்ல திருப்பி திருப்பி போட்டுன்னு இருப்பானுங்க. ஸ்கூலுக்கு எல்கேஜிக்கு போன பிள்ளைங்களா வீட்டுக்கு வந்த உடனே டிவி ஆன் பண்ணோன்னே ஐயோ விஜய் அங்கிள் பாவம் எல்லாரும் திட்டுறாங்க போல இருக்குது அப்படின்றத திருப்பி நீங்க வந்து ரீக்ரியேஷன் பண்ணிட்டு திருப்பி பை எலெக்ஷன் வர்றதுக்காக நீங்க போடுற நாடகம்டா இதெல்லாம். இந்த நாடகத்தை வந்து இன்னும் பல மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னா ஒன்றும் புரியல. கடைசி நேரத்துல அடுத்தது யாரும் எடப்பாடியெல்லாம் வாயை திறக்க மாட்டாரு, திமுகவால திருப்பி எதிர்குரல் கொடுக்க முடியாதுன்ட்டு அந்த லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல வீராவசனம் பேசி பொய்யா புளிக்கிட்டு அதுல அவன் சொல்றான் அந்த வளர்ந்து கெட்டவன் 5 நிமிஷம் பேசுனதுல குளத்தூர்ல காலியாச்சா? ஏன்னா 5 நிமிஷம் பொய்யா பேசினா வேற என்ன ஆகும்? 8 ஊருக்கு தான் போனாரு. 8 ஊர்லயும் ஃபுல்லா பொய்ய மட்டும் தான்டா கொட்டினீங்க.
இப்ப வரும் உங்களுக்கு மாசம் மாசம் நாங்க ட்ரோல் பண்ணவே தேவையில்லை, பொலிட்டிக்கல் பார்ட்டி பண்ணவே தேவையில்லை, அதெல்லாம் மக்களே பார்த்துப்பாங்க. என்னென்ன பண்ணணுமோ நீங்க என்னென்ன பண்ணி சொல்லிட்டு வந்தீங்க, அதுக்கு என்ன எதிர்வினைன்றத இனி வர காலங்கள்ல மக்கள் அவங்க உங்களுக்கு நல்ல ரிப்ளை கொடுப்பாங்க. நீங்க வந்து என்னென்ன பேச்சு பேசுனீங்க, அவருடைய வயசு என்ன, இதுக்கு முன்னாடி எக்ஸ் சிஎம்க்கு என்னென்ன பேசுனீங்க, கூச்ச நாச்சம் இல்லாம. நீங்கெல்லாம் ஒரு நீங்கெல்லாம் படிச்ச பசங்களா நீங்க? எப்படிலாம் நீங்க இது பண்ணீங்க? இப்ப இவர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. சரி, இன்னைக்கு அவர் சிவசங்கர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? அட்லி படத்தை வந்து அது வந்து அட்லி பத்தி தான் ஊர் உலகத்துக்குமே தெரியுமே. அது அட்லியே தானே சொன்னான். நான் வந்து நல்ல நல்ல படத்துல இருக்கிற 4 சீனை கட் பண்ணிட்டு நான் படம் பண்றதுனால என்ன தப்பு? அது ஓடுது, படம் மக்கள் வரவேற்கிறாங்கன்ட்டு சொன்னான். அதை தான் சொல்றாரு. ஏன்னாக்கா இந்த சிங்கப்பெண்ணே நான் என்னது ஆளப் போறான் தமிழன் அப்படின்ட்டு நீங்க வந்து அந்த பாட்டை வச்சுக்கிட்டு தான் அட்லியோட அந்த அந்த புறம்போக்கு பாட்டை வச்சுக்கிட்டு தான் நீங்க வந்து பிஜிஎம் போட்டுட்டு பெரிய சீனை கிரியேட் பண்ணி ரீல்ஸ் போட்டுட்டு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. மொத்த மக்களும் சொல்ல, ஒரு 20 லட்சம் 50 லட்சம் அந்த வாக்கு வந்ததே அந்த ரீல்ஸ் மோகத்தினால வந்த இது. அதை வந்து ஒரு எக்ஸ் மினிஸ்டர் சொல்லி காட்டுறதுனால என்ன பொய்யா சொல்லிட்டாரு? உண்மைதானே சொன்னாரு. கீழே உட்காந்துருக்கீங்களே, விளங்குதாடா உங்களுக்கு? அட்லி வந்து நல்ல நல்ல சீன்லாம் கட் பண்ணி போடுற மாதிரி எங்களுடைய திட்டத்தெல்லாம் நீங்க கட் பண்ணி போட்டுட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கடா, ஸ்டிக்கர் கவர்மெண்ட்ன்றாரு. அதில் என்னடா தப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க? உங்களை ட்ரோல் பண்ணாம என்ன கொஞ்சுவாங்களா? என்னடா உங்களோட முயற்சினால எந்த ஒரு நல்ல விஷயம்டா இங்க வந்து இருக்கு? பதில் சொல்லிட்டு போங்கடா. அவங்களுக்குலாம் மைக் கொடுங்க பிர்லா சார். அவங்களாம் மேல ஏத்துங்க. அவங்களாம் கொஞ்சம் ஏத்தி அவங்கள கேட்கணும். எவனையும் என்னால கேட்க முடியல, இவங்களாச்சும் கேட்கலாம். அவங்களுக்கு மைக் கொடுங்க. நன்றி அமர்நாத். பேசுறீங்க ராம்குமார். நன்றி பிள்ளாண்ணே. வணக்கம் எல்லாருக்கும். நீங்க ஒன்று சொல்லியிருந்தீங்க, அதுக்கு மட்டும் நான் பதில் சொல்லிட்டு உடனே கீழே போயிடுறேன். நீங்க அவர் ஏன் வந்து சட்டசபையில் அப்படி உட்கார்ந்து இருக்காருன்னு தெரியல, மூஞ்சியும் அப்படி வச்சிருக்காருன்னு தெரியல. நீங்க நான் என்னோட பார்வையில் என்ன பார்க்குறேன்னா, ஏதாவது தெரிஞ்சாதானே. இப்போ எப்படி வந்து பிடி பீரியட் வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜாலியாக இருப்பானோ அப்படின்னு நினச்சி வந்துட்டாங்க. உள்ள பிடி பீரியட்னு நினச்சி வந்த ஆளுக்கு 8 பீரியடுமே மேக்ஸ் பீரியடாக இருந்தால் எப்படி இருக்கும் மூஞ்சி? அந்த மாதிரி தான் அவர் உட்கார்ந்து இருக்காரு. இவரோட ஸ்கிரிப்ட் எப்படி தெரியுமா? அதாவது ஸ்கிரிப்டட் பேப்பராக இருந்தால் இவரோட டைலாக் இவருக்கே அடிக்கிறேன். ஸ்கிரிப்டட் பேப்பராக இருந்தால் ஜம்முன்னும், லைவ் இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்தால் கம்முன்னு இருந்தால் முதலமைச்சராக 5 வருஷம் ஜாலியாக இருந்துடலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. லைவ் இன்ட்ராக்ஷன்லாம் இவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. அப்படி இருந்தால் எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. அதனால தான் கம்முன்னு அந்த மாதிரி ஒரு ஃபேஸை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிண்ணே. சூப்பர் சூப்பர் ராம்குமார், அருமையா சொன்னீங்க. பேசுறீங்க வி. நன்றி பில்லா. நான் அந்த டிவிகே தோழருக்கு மட்டும் சொல்லிக்கிறேன். டிவிகே ப்ரோ, நீங்க கேட்குறீங்களே, அவங்க ஆதங்கம் வந்து புரியுது. என்னடா நம்ம அண்ணன், நம்ம வந்து உயிரா நினைக்கிற அண்ணனை வந்து இப்படி ட்ரோல் பண்றாங்க, இது பண்றாங்கன்னு. ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம். ட்ரோல் பண்றது வந்து என்னன்னா அப்யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா விமர்சனங்களையும் ட்ரோல் பண்றதும் அது வந்து சகஜமா நீங்க வந்து பழகிக்கணும். இந்த அரசியலுக்கு நீங்க ஆக்டிவா வரீங்கன்னா அது வந்து கண்டிப்பா நீங்க பழகிக்கணும். ஏன்னா இப்ப உதயநிதி வந்து நேத்து ஏதோ பேசும்போது ட்ரெண்டுக்கு ட்ரோலா ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு. அது ஒரு காமெடின்னு நினைச்சு போட்டுட்டு இருக்கீங்க. இந்த வார்த்தை தவறது இதெல்லாம் ஓகே. ஆனா யாருமே வந்து டீமுக்கு வந்து ஏன் ட்ரோல் பண்றீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அதை அவரே கரெக்ட் பண்ணிக்குவாரு. அது அவரு பாத்துக்குவாரு. உதயநிதியோ ஸ்டாலினோ அவங்க பாத்துக்குவாங்க, நாங்க விட்டுறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க வந்துட்டு ஏன் எங்க தலைவர் நீங்க வந்து அவருக்கு பேக்கப் பண்றீங்க. நீங்க வந்து வயசு வருஷம் என்ன பண்ணணும்னா, உங்க தலையை போய் நான் என்னென்னமோ பேசுவியேனா மாசா, அந்த மாதிரி பேசுனான்னு சொல்லி நீங்க அவரை வந்து என்ன சொல்றது, அவரை கரெக்ட் பண்ண வைக்கணும். ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து நீங்க உள்ள இருந்து கொண்டு வாங்க. இன்னொன்னு இங்க டிஎம்கே வந்து ட்ரோல் மட்டும் வைக்கல, நிறைய அரசியல் விமர்சனமும் வைக்கிறாங்க. எவ்வளவு இது எழுதுறாங்க, எவ்வளவு பேசுறாங்க, அதையும் கவனிங்க. ட்ரோல் இஸ் பார்ட் ஆஃப் த கேம். அரசியலும் அது பப்ளிக் இதுன்னு வந்துட்டா அது அப்படிதான் இருக்கும். இப்போ அது பண்ணக்கூடாதுன்னா அதுக்கான ஸ்கோப்பை உங்க தலைவர் எவ்வளவு குறைச்சிக்கிறாரோ அவ்வளவு அந்த ட்ரோல் வந்து கம்மியாகும். ஸோ அதனால பழகிக்கங்க இதுக்கு. ஓகே, நன்றி வி. இல்ல ஆக்சுவலி கவர்மெண்ட் ரன் பண்றது வந்து விஜய் சார் கிடையாது, அவங்க ஃபேன்ஸ் தான் ரன் பண்றாங்க. சோசியல் மீடியால அவங்க என்ன போஸ்ட் போடுறாங்களோ அதை பார்த்து அவர் வந்து அடுத்த ஈவெண்ட்ல ஏதாச்சும் ஸ்டேஜ்ல பேசணும்னா அதை பார்த்து பேசுவார். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அங்க வந்து
சட்டமன்றத்துல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதே தவிர அவரோட யோசனைய வச்சு பின்பற்றியும் அவங்க ஃபேன்ஸ் வந்து பேசல. ஃபேன்ஸ் என்ன பேசுறாங்களோ அதை அவரு அக்செப்ட் பண்ணி அதை அவங்க பேசுவார். ஏன்னா ஃபேன்ஸ் இல்லைன்னா அவர் இல்ல. மெயின் ஃபேக்டே அங்கதான் இருக்கு. ஃபேன்ஸ் ஓகே பேசுறது பண்ணுனா கூட பரவாயில்லைங்களாங்க. ஆக்சுவலா அத லாட்ரி மண்டே ஆதவர்ஜினா பேசுறதுதான் பண்றாப்ல அவரு. அவருதான் ஓனர் மாதிரி இருக்காப்ல. பத்திரிகையாளர்கள் பேட்டியில இருந்து எல்லாத்துலயும் அவருதான் வந்து ஓனர் மாதிரி இருக்காப்ல. ஆக்சுவலா பேசுறீங்க வாசு. தலைவர் தோத்துட்டாருன்னா தொண்டர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தலைவா நீங்க உங்க தோல்வி எங்களால பார்க்க முடியல அப்படின்னு துடிப்போம் நம்ம. ஆனா இவனுங்க தற்குறிஸ் எல்லாம், தலைவா நீங்க ஜெயிச்சு போய் அசிங்கப்படுறது எங்களால பார்க்க முடியல தலைவா சட்டசபையில ஆன்ற நிலைமையில தான் இன்னைக்கு இருக்குது. அதுக்கு நீங்க தோத்து இருந்திருக்கலாம். இப்படி ஜெயிச்சு போய் கோழை மாதிரி உட்காந்துருக்கீங்க தலைவா அப்படின்னு தான் பாட தோணுது. அருண் பேசுறீங்களா? அடுத்த டெவில் பேசுறீங்க. அருண் பேசின பிறகு பேசுங்க. வணக்கம் ப்ரோ. பிர்லாண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஓகே ஓகே. உங்க கருத்தை ஆக்சுவலா பதிவு. பொதுவாவே நம்ம ஒரு ஜாபோ இல்ல ஒரு ஸ்கூலுக்கு போறோமோ ஒரு மார்க்கெட்டாலே ஒரு கான்ஃபிடன்ட் நமக்கு உருவாகும். அந்த கான்ஃபிடன்ட் ஸ்டார்டிங் எண்டிங் வரையுமே இல்லை. அந்த சீட்ல உட்கார்ற அந்த ஒரு கெத்து, அந்த ஒரு மேனரிசம் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. பொதுவாக ஒரு மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் வந்து எதுக்கு சொல்லாம கடந்து போறதுன்றது ரொம்ப ஆபத்தான அரசியலாக தான் என்னுடைய பார்வையில் இருக்கு. விஜயகாந்த்லாம் இன்னும் பயங்கரமா அந்த பாலியல் கொடுமை பேசுறாங்க. உதயநிதி அவரும் எதிர்கட்சியோட நிறைய பேசுறாரு, எடப்பாடி பேசுறாப்புல பேசுறாங்க. ஆனா எதுக்குமே பேசாமே இருப்போம், முகத்தை மட்டும் காட்டி அரசியல் பண்ணுவோம் அப்படின்னா இது எவ்வளவு தூரம் போகுது, அதனால எவ்வளவு பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு வரப்போகுதுன்றது யூகிக்கவே முடியல. சின்ன சின்ன விஷயம் இது வரைக்கும் இப்ப வந்து ஒரு மாசத்துல என்னென்ன விஷயங்கள் நல்லது இருக்குன்றது இதுல யாரையாவது அவரு கட்சி சார்ந்து இருந்தாங்கன்னா இவங்க பண்ணியிருக்கோம், நாங்க செஞ்சிருக்கோம், இது இவ்வளவு பயன் பெற்றிருக்காங்க அப்படின்ற வாதத்தை வச்சு நம்ம அந்த வாதத்துல உள்ளார பேசலாம். எதுவுமே பண்ணல. எங்க அண்ணன் இப்ப சொல்லிட்டு இருந்தா சினிமா இருந்து எப்ப வெளியில வர போறாரு இவரு, அவர் ரசிகர்கள் அதிகம் இருக்காங்க. இதுல என்ன ஒரு 4-5 பேர் தான் ஏக்குறாங்க போல இருக்கு. மேக்சிமம் பேட்டி கொடுக்கறது யாருன்னா ஆதவர் மட்டும்தான் பேட்டி கொடுக்கல. ஆனா சில விஷயங்கள் அது சில லாட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளார வந்தவன் அப்புறம் மீடியா அதிகிறத தவிர்த்த அப்புறம் எங்கேயாவது பொது மேடையில வழக்கம் போல டிஎம்கே பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு இது நான் முதல்வன் திட்ட ஒரு வார்த்தை, அந்த பேர் வந்து ஸ்டாலின் அப்படின்னு அவர் வைக்கல. நான் முதல்வன், நீங்க தாண்டா முதல்வன், மாணவர்கள் நோக்கி அந்த வார்த்தைக்கான ஒரு ஃபிளெக்சிபிலிட்டின்ற வேர்டை எவ்வளவு தூரம் யோசிச்சு அந்த வார்த்தையை அந்த திட்டம் வச்சு அது ஒரு இடத்துல கொண்டு வந்து அந்த திட்டத்தை இப்ப நேற்று பாக்குற அதுக்கு பேரை மாத்தி இங்கிலீஷ்ல சம்திங் ஏதோ மாத்தி வச்சிருக்கிறதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட். யாருமே பண்ணாத ஒரு கேவலமான இதுல அது ஒண்ணு நிறைய விஷயம் இருக்கு. ஆனா அந்த விஷயத்துல கூட நீங்க வந்து ஒரு கிரெடிட் கொடுக்க கூடாது மக்களுக்கு. வந்துதான் நான் பண்ண மாதிரி பிம்பம் போல இன்ஸ்டாகிராம வச்சு திருப்பி எல்லாம் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. இது பெரிய வருத்தம். அந்த சென்சிபிளான ஒரு வார்த்தைக்கு வந்து இவங்க பண்ண ஒரு வந்து ரொம்ப தவறு. அதான். நன்றி வாய்ப்பு கொடுத்தது. ஓகே அருண். டெவில் உங்ககிட்ட தான் அந்த கொஸ்டின்ஸ் என்னன்னா, அந்த 16ஆம் தேதி வரைக்கும் நீங்க பாருங்க. 16ஆம் தேதி மட்டும் ஒரு 8-9 குழந்தைகள் பக்கமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. உங்க பிரதர், அதாவது உங்க ஆக்டர் விஜய், அவரு ஏன் அது விஷயமா ஒரு ஸ்டேட்மெண்டோ அல்லது ஒரு ஒரு நடவடிக்கையும் எதுவும் எடுப்போம் அப்படின்னு எந்த வார்த்தையுமே பேச மாட்டேன்றாரு அப்படின்னு தான் எல்லாத்தோட இல்ல கேள்வி. பதில் ஆக்சுவலா சொல்லுங்க. அதுதான் அதுக்கான நடவடிக்கைகள் வந்து துரிதமா வந்து எங்க முதலமைச்சர் வந்து எடுத்திருக்காரு. ஏன்னா கடந்த ஆட்சி காலத்துல வந்து நிறைய பாலியல் வழக்கு குற்றங்கள் நடக்கும்போது முன்னாள் நடிகர் உதயநிதி அவர்கள் வந்து எந்த இடத்துலயும் முன்னாள் நடிகர் உதயநிதி வந்து எந்த இடத்துல காவல்துறையினர் அவர் கையில் பதில் வேணும், உங்களுக்கு பதில் வேணும், பதில் வேணும்னா நீங்க வந்து அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு? தானே வேணும் அந்த ஒரு உங்களுக்கு. பேரு
அவர் இருங்க என்ன பில்ல ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லியிருக்காரு அந்த ஒருத்தர் தான் விஷயம் இல்ல தெரியுமா அதுதான் ஒருத்தர் சொல்றேன் தான் அப்படிதான் அரெஸ்ட் அவருக்கு. பண்ணிக்கீங்களே, மீதி 3 பேர் ஓடி இல்ல ஒரு போயிட்டாங்களே, நிமிஷம் பிடிச்சிட்டீங்களா? இல்ல ஏங்க கேள்வி கேக்குறீங்க, பதில் சொல்ல விடுங்க. நான் என்ன சொல்றேன், எங்க முதலமைச்சர் வந்து இப்ப வந்து தாவேக்கா நபர்களே வந்து இந்த மாதிரி சம்பவத்துல ஈடுபட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கே வந்து எஃப்ஐஆர் போட்டு அவங்களை ஒரு அரெஸ்ட் நிமிஷம் இருங்க, பண்ணிடுறாங்க. ஒரு நிமிஷம் ஓகேவா? இருங்க. டெவில் ஏங்க டெவில் நான் டெவில் ஒரு முடிச்சேன். நிமிஷம் இருங்க. ஏங்க இல்ல பேசவே விட அது என்ன மாட்டீங்க. எங்க முதல்வர்? அப்ப எங்களுக்கு ஒரு முதல்வர் இல்லையா? இவர் தான் நடிகர்னு சொன்னார் இல்லைங்க, அதனால நான் வந்து உங்களை வந்து அந்த நீங்க லிஸ்ட்ல நான் அவர் சரி சரி ஆயிரம் நீங்க சேர்த்துக்கிறேன். அசெம்பிளில சொல்லுவாரு, சரியா? இப்ப நீங்க பாத்து என்ன இன்னைக்கு பார்த்து சொல்லணும்? தெரிஞ்சுக்கலாம். நான் ஓகே அதுதான் ஓகே நான் சரி சொல்லுங்க சொல்றேன். சொல்லுங்க தப்பு இல்ல நீங்க சொல்லுங்க என்ன சொல்லணும்னா, நம்ம காவல்துறை அவங்க அதுதான் வேலையை நான் வந்து செஞ்சிருக்காங்க என்ன முதல்வர் சொல்றேன்னா, உனக்கு மட்டும் உங்க முதல்வர், இது பிரதர் வரைக்கும் எங்களுக்குலாம் வந்து யாரு அப்படி? இது வரைக்கும் முன்னாள் நடிகர் உதயநிதி வந்து எத்தனை சம்பவத்துக்கு வந்து வாய் திறந்து பேசியிருக்காருன்னு சொல்லுங்க, கடந்த ஆட்சி காலத்துல நடக்கிற இன்னைக்கும் அதான் சம்பவத்துக்கு. சொல்றேன்ப்பா, இன்னைக்கு அதான் சொல்லியிருக்காரு பாருங்க. நீங்க என்ன நடந்ததுன்னு பாருங்க. நேத்து என்ன போராட்டம் அவர் ஆட்சி அறிவிச்சிருக்காங்க. காலத்துல அவர் துணை முதலமைச்சரா இருக்கும் போது நடந்த சம்பவத்துக்கு எத்தனை இடத்துக்கு நேர்ல போய் நின்றுருக்காரு, எத்தனை இதுல வந்து அவர் பேசியிருக்காரு. பேசின மாதிரி எங்கேயுமே இல்லையே. அப்பவே ஸ்டேட்மெண்ட் இருக்கு, கொடுத்திருப்பாரு. நீங்க போய் நீங்க அந்த பாருங்க. எங்க நீங்க எங்கெங்க ஸ்டேட்மெண்ட் இருக்கு? பாக்கலன்றதுக்காக ஒரு இல்லன்னு வீடியோ ஆயிடாதுங்க. பாலியல் சம்பவம் நீங்க நடந்ததுக்கு அவர் பாக்கலன்னு வாயை இல்லன்னு திறந்துறதுக்கு வந்து பாக்கலன்றதுக்காக ஒரு இல்லன்னு வீடியோ நீங்க ஆயிடாது. எடுத்து மேல போடுங்க, நீங்க நான் ஒத்துக்கிறேன். ஒரு வீடியோ அவர் நேர்ல போன சம்பவம் இல்ல ஒரு வீடியோ அவர் பாலியல் குற்றவாளிக்கு நடந்த விளாத்தி குளத்துக்குலாம் அவர் என்ன பேசியிருக்காரு, எங்க போயிருக்காரு, நீங்க அப்பனா மேல எடுத்து அப்பனா போடுங்க. என்னது? அப்ப அவர் பேசல, அவர் அப்ப துணை நான் ஏன் பேசணும்னு சொல்ல அவர் துணை வரீங்களா? முதலமைச்சர் போது நான் இல்ல வாயில என்ன அப்ப வச்சுட்டு அவரு இருந்தாருன்னு தான் பேசல, நான் கேட்க அதனால முடியும். எங்க ஆட்சியில நாங்களும் பேச மாட்டோம்னு சொல்ல வரீங்களா? ஏங்க நாங்க குறைந்தபட்சம் நீங்க வந்து இப்ப நீ எங்க சொல்ல கட்சி வர பாயிண்ட் இல்ல அதானே. எங்க நீ குறைந்தபட்சம் பண்ணியான்னு வந்து கேட்டா, ஏங்க நீ எங்களை பார்த்து கொஸ்டின் கேக்குற, பண்ணியான்ட்டு. நான் பண்ணாதவங்க உங்களை வந்து திருப்பி கேக்குறேன். இல்ல அப்ப பண்ணாதவங்க நாங்க கேட்டா பண்ணதை நீ பண்றனா அப்புறம் எதுக்கு நீங்க? பண்ணாதவங்க நாங்க கேட்டா பண்ணதை இப்படிதாங்க பதில் பண்றதுக்கு சொல்ல நீங்க. முடியும். பண்ணாதவங்க ஆடியோ கேட்டா அரசு அப்படிதானுங்க லாக்அப் பதில் சொல்ல டெத்துக்கு பதில் முடியும். சொல்லியிருக்குது. டெவில் சிம்பிள் கள்ளச்சாராயத்துல கொஸ்டின்ஸ். சாகும்போது பதில் சொல்லியிருக்காங்க. உங்க பிரதர் அறிக்கை விட்டிருக்காரா இல்ல ஏதாவது வந்து அந்த ஸ்டேட்மெண்டாவது ஏதாவது அதை என்ன சொல்ற ரிஜிஸ்டர் ஏதாவது பண்ணிருக்காரா? அட்லீஸ்ட் இல்ல ட்விட்டர்லயாவது ஓடி போய் சூலூர் போடுவாரு. அந்த சம்பவத்துல பதிவும் போடல. அந்த அன்னைக்கு ஏதாவது பதிவுக்கு சம்பவத்துல வந்து போட்டிருக்காரா? சரி வாய்க்கு விக்டிம்ஸ் அவங்க திறந்திருக்கிற அப்படி பாட்டி சொல்லுங்க. இல்ல அதான் விக்டிம்ஸ்ட பேசிட்டாங்க, வேற என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? யார் விக்டிமோட பேசிட்டாங்க? ஃபேமிலிட்ட பேசியிருக்காங்க, யாரு பேசுனாங்க? முதலமைச்சர் வந்து போன்ல வந்து பேசியிருக்காங்க, அவங்க இல்ல பாட்டியே இல்ல இல்ல அந்த சொல்லியிருக்காங்க. 16ஆம் தேதி அவர் பேசினாரா? நிஜமா பேசினார் சொல்லுங்க. ஏங்க அவங்க பாட்டி பேட்டி கொடுக்குறாங்க, முதலமைச்சர் என்கிட்ட பேசியிருக்காங்கன்னு சொல்லி அவர் பாட்டி சொல்றது பொய்ன்னு சொல்றீங்களா அந்த நீங்க? பேட்டி போடுங்க இப்போ. ஏங்க பேட்டி வேணும்னா உங்களுக்கு போய் நீங்க புதிய தலைமுறையில போய் பாருங்க. அந்த மாதிரி சூலூர்ல பாதிக்கப்பட்ட இவரு ஓ நம்மள இது வெள்ளை நம்மள மட்டும் அறிக்கையே எடுத்து போய் மேல பாத்துக்கன்னு சொன்ன போடுங்கன்னுவாங்க. ஆளுக்கு நீ வெள்ளை நம்மள அறிக்கை கேட்டா கேட்டா நீங்களே பாத்துக்கங்கன்னுவாங்க. ஏங்க அவங்க இந்த அவங்க உருட்டெல்லாம் இல்ல வேணும் அவங்க உருட்டு டெவில். அதான் போங்க. அவங்க பாட்டி சொல்றாங்க, அதுதானங்க கேட்க முடியும் நம்ம. நீங்க சொல்றதே என்ன நம்ப இல்ல முடியும்? டெவில் வெள்ளை அறிக்கை விஷயமா கேட்டா அதையவே நீங்க போய் பாத்துக்குங்க, நெட்ல போய் பாத்துங்க, சர்ச் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ற ஏங்க ஆளுங்க எடுத்து என்னையா போட இது? சொன்னா நான் எப்படிங்க எடுத்து போட சொன்னா எப்படிங்க தேடி எடுத்து உடனே மேல போட முடியும்? உங்களுக்கு வேணும்னா போய் நீங்க இப்ப கொஞ்சம் யூடியூப்ல போய் முன்னாடி பாருங்க, நீர் தான் அந்த நியூஸ் சொன்னீரு இருக்கு. உதயநிதி விஷயம் இருந்தா எடுத்து போடுங்க, மறந்துட்டீரா? ஆமா இல்ல சொன்னேன், அவர் அதான் எங்க சொல்றேன். பேசியிருக்காருன்னு தான் நான் எடுத்து கேக்குறேன் இது போடுங்க, வரைக்கும். நான் பாக்குறேன் அப்படின்னு. சரிப்பா நீ எங்க எடுத்து போடுனா பேசியிருக்காரு? நீங்க போய் ஒரு புதிய பேட்டி தலைவர் போய் காமிங்க. இல்ல இல்ல பாத்துட்டு என்ன டெவில் பதில் இது? டெவில் சும்மா காமெடி பேசுவேனா? பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு பண்ணு எல்லாத்தினுடைய பண்ணாது கேள்வியும் டெவில் இப்போ. அதுதான் டெவில். என்னன்னா இவர் வந்து முதலமைச்சரா இருக்காரு. எந்த ஒரு வந்து நடவடிக்கைக்கு உண்டான விஷயத்தை நான் வந்து நடவடிக்கை காவல்துறை முடுக்கி விடுகிறேன். முடுக்கி விட்டு இந்த விஷயத்தை இப்ப அப்படி கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் முடுக்கி விடுகிறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அனுதாபத்துக்கு உண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அதனாலதான் இந்த கொஸ்டின் வைக்கிறாங்கோ. தயவு செய்து அதுக்கு முட்டு கொடுக்க வேண்டாம். இல்லைங்க நான் இனிமேல் பண்ணுவாரு அல்லது மன்னிப்பு கேட்டுக்கோங்க. உங்க முதல்வருக்காக நீங்க கூட கேட்டுக்கோங்க. இந்த புருடாவெல்லாம் விடுற மாதிரி இருந்துச்சுன்னா மகா கோவத்துல இருக்கிறாங்க, கோவத்தை அப்புறம் உங்க மேல காட்டிடுவாங்க, பேசுவாங்க. ஏங்க அப்போ அப்ப உங்க ஆட்சி காலத்துல நடந்ததுக்குலாம் அப்ப நாங்க இது இப்படி எல்லாம் கோவத்தை காமிக்கிறோம்? நம்ம ஆட்சி காலத்துல ஒரு நிமிஷம் இது என்னையா வார்த்தை? இது என்ன பதில் இது டெவில்? இது நாகரிகமான அதுதான் இப்போ முதலமைச்சர் விஜய் வந்து அங்க போன் பண்ணி பேசிட்டாரு, எல்லாம் ஓகேன்றாருல. இத பண்ணதுக்கு தானே வந்து சாரி வேணாம் நீதி வேணும்னு நீங்க போராட்டம் பண்ணீங்க வந்து நடு ரோட்ல. அது இதுவும் ஒண்ணு, இது எப்படி வேற? இல்ல இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் பொறுப்புல இருக்கிற காவல்துறையில் நடந்த ஒரு மிகப்பெரிய தவறுக்கு அவர் போன் பண்ணி மன்னிச்சிருங்கன்னு கேட்டாரு. அவரு உங்க முதலமைச்சர் மன்னிச்சிருங்கன்னு சொன்னாரா? இல்ல இந்த 34 நாள்ல வந்து இவ்வளவு 175க்கு மேல வந்து இவ்வளவு கேசஸ் நடந்திருக்கு இதுக்காக சொல்லியிருக்காரு. அப்படி சொல்ல இருங்க ஒரு நிமிஷம். உங்க முதலமைச்சர் வந்து ஒரு நிமிஷம் முதலமைச்சர் வந்து மன்னிப்பு கேட்டது வந்து லாக்அப் டெட்டுக்கு, அவருக்கு கீழே நடந்த துறையில லாக்அப் டெட்ல மன்னிப்பு கேட்டாரு. சரியா? இருங்க சொல்லுங்க நீங்க. அவரோட நிர்வாக நடந்த ஒரு குற்றத்துக்கு மன்னிப்பு கேட்டாரு அவரு. டெவில் நான் முடிக்கல, இந்த மாதிரி நடுவில் அசிங்கமா பேசிட்டு இருக்கேன், முடிக்கல, இருங்க வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் விஜயும் இதே மாதிரி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா, இல்ல எனக்கு இதுல ஐ டோன்ட் நோ
இல்ல நீங்க ரெஸ்பான்சிபிளா பதில் பேசுறதுக்கு மேல இருக்கீங்கன்னா இருங்க, இல்லைன்னா கீழே இறங்கி போயிட்டே இருங்க. we don't want imbeciles like you. ரெஸ்பான்சிபிளா நீங்க கேள்வியும் வாங்கி பதிலும் சொல்றீங்கன்னா இங்கே இருங்க. ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருக்கும் வந்து எமோஜி போட தெரியும். ஓகேங்களா? இல்ல நீங்க பேசினா அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலா திருப்பி கொடுக்கவும் தெரியும். இப்போ 30 நாள்ல இவ்வளவு ஸ்பைக் ஆயிருக்கு. இதுக்கு எதிலுக்குமே வந்து வாயை திறக்கல. புதிய தலைமுறையில் போய் பாருங்க. புதிய தலைமுறையில எங்க இருக்குது? அவர் போன் பண்ணி கேட்டான் எங்க இருக்குது? அம்மாவுக்கு தெரியாம போலீஸ்காரங்க எதுக்கு போய் அந்த குழந்தைய எரிக்கணும்? இத்தனை குழந்தைங்க இறந்திருக்கு. ஒரே நாள்ல 12 குழந்தைங்க இதா இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன யார் பதில் சொல்லுவா? சிஎம் பதில் சொல்லாம யார் பதில் சொல்லுவா? அதை விட்டுட்டு அசிங்கமா வந்து இங்க வந்து முட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க வந்து என்னவோ அது நடந்துச்சு இது நடந்துருச்சு போன வாட்டி நடக்கலையானு. போய் உதயநிதி ஸ்டாலினோட ட்வீட் டைம் லைன்ல பாருங்க எதுக்கெல்லாம் பேசியிருக்காரு. அவரோட இன்டர்வியூஸ் எல்லாமே இருக்குது. அவரோட பிரஸ் மீட்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்க எங்களை போய் புதிய தலைமுறையில ஒரு இன்சிடென்ட்டை பார்க்க சொன்னீங்கல்ல, போன 5 வருஷத்துல எல்லாம் நடந்து நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் வந்துட்டு இங்க வந்து பேசுங்க. இங்க பாருங்க ஒண்ணுமே இல்ல, இந்த விஷயத்தை பத்தி ஒண்ணுமே இல்லைன்னு லிஸ்ட் போடுங்க. இங்க இருக்கிறவங்க பதில் கொடுப்பாங்க. தேங்க்யூ. எங்க விழாத்திக்கிழமை சர்ச் பண்ணீங்க உதயநிதி, இதுல வரலங்க, எதுவுமே அவர் பேசலங்க. கனிமொழி இங்க இருந்தா நீங்க எனக்கு இது பண்ணுங்க. கனிமொழி போய் பார்த்தாங்க. அவங்கள வந்து இத்தனைக்கும் சத்தம் போட்டு விரட்டி விட்டாங்க. ஏன்னா அப்ப எல்லா கவர்மெண்ட்ல உள்ள மொத்த பேரும் போய் அங்க அந்த வீட்டுல போய் இருப்பாங்களா? இல்ல இப்ப அந்த ஓடி போன அந்த 3 பேர் எங்க? 4 பேர்ல ஒருத்தனை மக்களே பிடிச்சது, மீதி 3 பேர் எங்க? அத பத்தி என்ன என்ன எதுவுமே காவல்துறை வந்து அதுக்கான விளக்கங்க. அதெல்லாம் சம்பந்தப்பட்டது வந்து ஒரு நபர் வந்து நாங்க கைது பண்ணிட்டோம்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அப்ப நீங்க காவல்துறை சொல்றது வந்து பொய்ன்னு சொல்றீங்களா திவ்யா? அப்ப மக்கள் போய் சொல்றாங்களா? மக்கள் பிடிச்சது அது ஒருத்தர், மீதி 3 பேர் எங்க? நான் கேக்குறேன். அது வந்து நடந்தது வந்து போலீஸ் விசாரணையில வந்து போலீஸ் வந்து ஒருத்தவங்க தான் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு விளக்கம் கொடுத்துரு பிரஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அது வந்து அப்ப போலீஸ் சொல்றது வந்து பொய்ன்னு சொல்றீங்களா நீங்க? ஆமாங்க, அவங்க சொல்றது பொய்யா? ஆமா, போலீஸ் சொல்றது சந்தேகமா இருக்குது. என்ன பிரச்சனைனா இல்ல மொசகுட்டி நீங்க சொல்றது வந்து போலீஸ் சொல்றது வந்து பொய்ன்னு சொல்றீங்களா? நீங்க சொன்னீங்கன்னா அது வந்து கரெக்டா இருக்கும். ஆமா, போலீஸ் சொல்றது பொய்ன்னு சொல்ல, போலீஸ் சொல்றது சந்தேகமா இருக்கு. சந்தேகமா இருக்கா பொய்ன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. என்னங்க நீங்க உழப்பிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் அப்படிதானே? அட இருங்க இல்ல பிரில்லா ஒரே நிமிஷம். இங்க பாருங்க, போலீஸ் எத்தனை மணிக்கு தெரியுமா சொன்னாங்க? அவனை வந்து புடிச்சு கொடுத்துட்டாங்க. புடிச்சு கொடுத்துற உடனே 2 ஹார்ஸ்ல போலீஸ் என்ன சொல்லுதுன்னா 4 பேர்லாம் இல்ல 2 பேர் தான் அப்படின்னு. சரி, போலீஸ் விசாரிச்சுட்டு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. யாரை விசாரிக்கணும்? ஒரு கிரைம் நடந்திருக்கு, அந்த ஊர் மக்கள் எல்லாம் விசாரிக்கணும். யாரை விசாரிச்சேன்? யாரு இல்லைன்னு சொன்னா? யாரை விசாரிச்சீங்க? இப்ப கிரைம் நடந்த ஸ்பாட்டை தான் அந்த ஊர் மக்களும் சுத்தி இருக்கிறவங்களதான் விசாரிக்கணும். போலீஸ் யாரை விசாரிச்சது இல்லைன்னு சொல்லுது? கிரைம் நடந்த ஸ்பாட்ல தான் போலீஸ் விசாரிச்சு அந்த தகவல் அறிக்கையை வந்து சொல்றாங்க. அந்த கிரைம் நடந்த ஸ்பாட்ல இருக்க ஊர் மக்கள் வந்து பிளாக் பேந்தர், நீங்க போலீஸ்க்கு பாடம் எடுக்கிறீங்களா எப்படி விசாரணை பண்ணணும்? இல்ல நான் கேக்குற கேள்வி புரியுதா இல்லையா? இல்ல கேக்குறது புரியுதா இல்லையா? போலீஸ் விசாரிச்சுட்டு சொல்லுதுன்னு சொல்றீங்க. கிரைம் நடந்த ஸ்பாட்டும் கிரைம் நடந்த சுத்தி இருக்கிற மக்கள்கிட்ட தான் விசாரிப்பாங்க. அப்ப இந்த வீட்டுல யார் யார் தங்கி இருந்தா, யார் யார் இருந்தாங்க, இவங்க கூட யார் யார் இருந்தா, ஓடினவங்க யாரு, இப்படி விசாரிப்பாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ரோட்ல போராடுறாங்க, 4 பேர் இருந்தாங்கன்னு. இவங்க யாருக்கிட்ட விசாரிச்சு இப்படி சொன்னாங்க அப்படின்றத மட்டும் எனக்கு தெளிவுபடுத்தேன். கிரைம் நடந்த ஸ்பாட்ல தான் போலீஸ் விசாரிப்பாங்க. நீ என்னையா பேசிட்டு இருக்க? கிரைம் நடந்த ஸ்பாட்ல தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே. அதுதான் அந்த மக்கள்கிட்ட விசாரிச்சு அதுக்கப்புறம் அங்க கிரைம் எப்படி போராட்டம் பண்றாங்க. அதுதான் இப்படி விசாரிச்சு விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து பிரஸ் ரிலீஸ் பண்றாங்க. நீ ஏதோ வந்து போலீஸ்க்கு வந்து நீ இப்படி விசாரிக்கணும் அப்படி இல்ல, எனக்கு அதுதான் டவுட்டா இருக்கு. இங்க பாரு, போலீஸ் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கல. அதுதான் உனக்கு டவுட்டா இருந்தா அந்த யார் விசாரணை பண்ணாங்களோ அவங்கள்ட்ட நீ கேட்டுட்டு வந்து ஸ்பேஸ்ல பேச வேண்டியதானே? நீ போலீஸ் மந்திரி விஜய் தானே? போலீஸ் மந்திரி விஜய் தானே? டேக் பண்ணி விஜய் தான் கேட்போம். கேளு, உன்னை யார் கேட்க வேணாம்னு சொன்னா? அதான் கேக்குறோம். அதுதாங்க உங்களை கேட்கதாங்க சொல்றாங்க. யாருங்க கேட்க வேணாம்னு சொன்னா? இப்ப யாரையாச்சும் மேல இல்ல ஸ்பீக்கர்ல வந்து நீங்க வந்து முதலமைச்சரை பார்த்து நீங்க கேள்வி கேட்க கூடாதுன்னு யாராச்சும் இப்ப பேசினாங்களா? அவங்கள
நீங்க தாங்க வந்து யார் சொல்றீங்க, பேசுனா? எதுக்கு நான் கேக்குறீங்க, மு.க. நீங்க தான் ஸ்டாலின் சொல்றீங்க. எத்தனை விஷயத்துல அவர் வந்து நீங்க பேசியிருக்காருன்னு தான் நான் பாவம் அவனே கேட்டேனா? கன்ஃபியூஸ் ஐயா, ஆயிட்டான் மு.க. திவ்யாத்தால. ஸ்டாலின் வந்து இது அவனே வரைக்கும் எத்தனை கன்ஃபியூஸ் ஆயிட்டான். எத்தனை விஷயத்துல பேசியிருக்காருன்னு மட்டும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். மேல வந்து உதயநிதி எத்தனை விஷயத்துல பேசியிருக்காருன்னு மட்டும் தான் நான் பேசுறேன் கடந்த ஆட்சியில. நான் வேற எதுவுமே நான் அந்த கேட்கலைங்க. டெவில் நீங்க தான் தூய சத்தியாச்சு டெவில் விளாத்தி நீங்க சொல்லுங்க. விளாத்திக்குள்ளோன்னு விளாத்திக்குள்ளோன்னு சொல்லிட்டு உதயநிதி உதயநிதி ட்விட்டர்ல வந்து துணை தம்பி முதலமைச்சரா இருக்கும்போது இல்ல விளாத்தி டெவில் குளம்னு சர்ச் பண்ணா உங்ககிட்ட ஒரு முதல் ட்வீட் கூட கேள்விக்கு வரல. டெவில் உங்ககிட்ட முதல் கேள்விக்கு என்ன பதில் முறையான பதில் இல்ல. இந்த ஃப்ளூக்ல எல்லாம் பேசக்கூடாது. முதல் கேள்விக்கு பதில் எங்க அவரு பிர்லா என்ன விளாத்தி குளம்னு அறிக்கை போய் விட்டுருக்காரு உதயநிதி ட்விட்டர்ல போய் சர்ச் அவரு பண்ணுங்க, யோ வருதான்னு போய் சர்ச் நான் பண்ணுங்க. நான் உன்னை ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டேன், நான் பதில் சொல்லுவதுக்கு துணை நீ வந்து முதலமைச்சரா இருக்கும் போது அந்த ஆள் வந்து என்ன பேசியிருக்காரு அட நீங்க பதில் இரியா சொல்லுங்க. பேச என்னையா இல்ல உங்ககிட்ட கூட பழக்கமே தாங்க போலீஸ் உங்களுக்கு. சொன்னது பொய், உங்க நீங்க ஆளுங்களுக்கு உண்டான ஒரு கேட்டுக்கங்கன்னு இந்த ஆளு கெட்ட சொல்லி பழக்கமே இங்க தாங்க. பாருங்க பிர்லா அவரே சொல்லிட்டாரு, போலீஸ் சொன்னது பொய், நீ வேணா கேட்டுக்கங்க அவங்கள்ட்ட. இவரே ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இவர்கிட்ட என்ன சொல்றது? அவரே சொல்லிட்டாருல, போலீஸ் யார்கிட்ட என்ன விசாரிச்சதுன்னு அவரே அவருக்கே தெரியல. அவரே அவங்க சொல்லிட்டாரு சிஎம் வந்து எந்த ஒரு என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு? தரல அப்படின்னு கேட்டா அதுக்கு பதிலே இல்லையே. இப்ப பதிலே தர மாட்டேங்கிற டேவில் நீனு. ஏங்க எங்க சிஎம் வந்து சூலூர் விஷயத்துல அவங்க விக்டிம்ஸ் பேசிட்டாங்க போன்ல. பாருங்க பிர்லா, 16ஆம் தேதி அவங்க கேக்குறேன். அப்ப இல்ல நீங்க victim காசு ஒரு நிமிஷம் பிர்லா, நான் நீங்க 16ஆம் தேதி சொல்றீங்க. கேக்குறேன். அட திவ்யா 16ஆம் தோழர், தேதி கேக்குறேன். இங்க பாருங்க திவ்யா இல்ல தோழர், பிளாக் பிர்லா பண்றது நீங்க அதோலர் ஒரு தமிழ்நாட்டுல இல்லையா? ஒரே நான் நிமிஷம் திவ்யா தமிழ்நாட்டுல தோழர், இருக்கேன். அட ஒரு நிமிஷம் இருங்குங்க. விக்டிம்கிட்ட பேசினார்ல, அதாவது விஜய் வந்து விக்டிம் குடும்பத்திட்ட பேசிட்டார். என்னன்னு பேசினார்? பாடி தரமாட்டோமான்னு பேசியிருக்காரா? பாடி ஏன் தராம போனீங்க? அதெல்லாம் கொடுக்காமலாம் இல்லையா? அப்ப அவங்க அப்பாக்கு வந்து அவங்க யாரு அப்பா சொன்னா? family- அந்த அப்பா அவங்க அப்பா போராடுறாங்களே. அவங்க அம்மா தான் ஏன் போராடுறாங்க? அவங்க அப்பா சம்பந்தத்துல தான் ஏன் வந்து டேய் அந்த அந்த body கேஸ் வந்து இல்ல, கொடுத்தது. இது இங்க 3 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு பாடி கொடுக்கலையே. கும்மிடி பூண்டி கேஸ். மேல நீ கும்மிடி பூண்டி கேஸ். ஏதாச்சும் பேசுறேன்னா மேல எடுத்து போடு. சும்மா வந்து குடுக்கலன்னு சொல்லி மொத்தமா எங்க பேசுறாரு. டெவில் நியூஸ் படி நீங்க டெவில் பேசுறது விஜய். கொஞ்சமாச்சும் இதுவா இருக்கா? நீ விஜய் போன்ல வாய்க்கு பேசினாராமா? வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. விஜய் எப்படின்னா போன்ல பேசினாரு, பாடி கொடுக்க மாட்டோமா, நாங்களே வச்சுக்கிறோம், நாங்க எரிச்சிடுறோம், நீங்க ஃப்ரீயா இருங்க, நீங்க கேஷுவலா பெத்துக்கங்கன்ட்டாரா? டெவிலே உனக்கு உண்மையிலே கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குன்னா உங்க விஜய் கிட்ட கேள்வி கேளுங்க. நீங்களாவது கேள்வி கேளுங்க. நாங்க கேள்வி கேட்கறதா உங்களுக்கு தப்பா இருக்குது. நீங்களாவது கேள்வி கேளுங்க, என்னதான் பண்ற அப்படி அப்படின்ட்டு. வேற ஒண்ணுமே நாங்க கேட்கலையா? அரசு நல்லா நடந்தா மக்கள் சந்தோஷமா இருந்தாலே போதும் எங்களுக்கு. நீங்க ஆட்சி பண்றதுனால எங்களுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது, எந்த மன வருத்தமும் கிடையாது. மக்கள் சந்தோஷமா இருந்தா போதும். நீங்களாவது கேள்வி கேளுங்க, அட்லீஸ்ட் அதையாவது பண்ணுங்க. நீங்க நீங்களே மாட்டிக்கிறீங்க டெவில். ஒரு 52 வழக்குல எல்லாம் தாவைக்காவினரே மாட்டிக்கிறீங்க. ஏன் தாவைக்காவினர் 52 வழக்குங்கிறது என்னாச்சு உங்களுக்கு? 52 வழக்குங்கிறத டேட்டா எடுத்து போடுங்க. 4 பேர் வந்து இந்த மாதிரி சம்பவம் பண்ணிருக்காங்க, 4 பேர் மேலேயே ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. குற்றம் பண்ணவனே ஓடிட்டா அவனுக்கு டேட்டா எங்கயா ஓடுறது? என்னையா பேசுறீரு? தப்பிச்சு ஓடுனவனுக்கு எங்கயா டேட்டா இருக்கு? ஈவ்டீசிங் பண்ணிருக்கா, உடனே எஃப்ஐஆர் போட்டு உள்ள போட்டாச்சு. ஒரு விஷயம் தெரியுமா? ஒருத்தனை பிடிச்சா மீதி இருக்கிறவன உடனே பிடிக்கல. அது உனக்கு தெரியுமா தெரியாதா? உனக்கு தெரியாது. ஒருத்தனை பிடிச்சா மீதி இருக்கிறவன் வந்துதான் தீரணும். அதுக்கெல்லாம் வழிமுறை இருக்கு, புரிஞ்சுக்க. நீனு எங்களுக்கு தெரியாது என்னன்னு, அது உனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் கேள்விக்கே பதில் சொல்ல கேட்டா எங்களுக்கு வந்து நீ 5 வருஷனுடைய டேட்டா எடுத்து போடுன்ற. நீங்க மட்டும் நாங்க கேட்டா போய் சர்ச் பண்ணி பாருங்க நொட்டிடுவீங்க. நாங்க உங்களுக்கு எடுத்து போடுறது எங்களுக்கு வேலையா? என்னையா பேசுறீரு? பாரு, உங்க அண்ணன் 16ஆம் தேதி வாயை திறக்கல. அனைத்து ஊடகங்களும் ஆஃப் ஆயிடுச்சு. மக்கள் தான் கேள்வி கேட்கறாங்க. நாங்க வந்து ஒவ்வொரு நாளும் அதுதான் கேட்டே இருக்கோம். இன்னைக்கு கரெக்டா நீ வந்திருக்க, பதில் சொல்லுவியான்னு பார்த்தா உங்ககிட்டயும் பதில் இல்ல. பிர்லா, நான் ஒரே ஒரு செகண்ட் சின்ன டெவில் கேட்டுக்கிறேன். ஒரே டெவில் ப்ரோ, நீங்க வந்து என்ன சொன்னீங்கன்னா சிஎம் அட்டாக் பண்ணி கேள்வி கேளுங்க, யாரு வேண்டாம்னு சொல்றாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க, கரெக்டா? ஆமா, கரெக்ட் தானே? ஓகே டன். அப்புறம் எதுக்கு இந்த ஸ்ரீமன் இவங்க எல்லாம் வந்து வீடியோ போட்டு அழுகுறாங்க, சிஎம் தான் எல்லாத்துக்கும் கேட்பீங்களா அப்படின்னு? இப்ப சிஎம் நாங்க கேட்கணுமா கேட்க கூடாதா? ஏங்க இப்ப ஒவ்வொரு ஆளுக்கு வந்து ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குங்க, சரியா? இப்ப நான் வந்து என்ன சொல்றேன், நான் சில விஷயம் பண்ணிருக்கேன். ஓகே, உங்க பொசிஷன் வந்து இப்ப நாங்க வந்து சிஎம் அட்டாக் பண்ணி கேட்கலாம், அதுதான் உங்க பொசிஷன். எதிர்கட்சியில கேட்கதாங்க செய்யணும், எதிர்கட்சிக்காரங்க கேட்கதாங்க செய்யணும். பொதுமக்களும் கேட்பாங்க, சரிங்களா? நான் வந்து எதிர்கட்சியில இல்ல, நான் பொதுமக்களா வர்றேன் இப்போ, சரிங்களா? அப்ப வந்து இப்ப கேட்கலாம். கேட்க கூடாதுன்னா யாரும் வந்து அழுவ மாட்டாங்க, கரெக்டா? இல்ல வீடியோ போட்டு அழுகுறாங்க, ஸ்ரீமன் அழுகுறாரு, யார் அழுதுட்டு இருக்கா சொல்லுங்க? கேட்க கூடாதுன்னு யார் அழுகுறாங்க? ஒரு ஆளுக்கு வந்து ஒரு கட்சி சார்ந்த ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், சரியா? இப்ப
இதே வந்து திமுக ஆட்சி காலத்துல தப்பு நடக்கும் போது இங்க இருக்கிற எத்தனை பேர் வந்து ஏங்க முட்டு திமுகவை தெரியுமா பத்தி உங்களுக்கு? பேசாதீங்க. திமுக ஏங்க தோத்துருச்சு. உங்களை தாங்க ஏங்க நீங்க கேக்குறீங்க. ஹலோ இருங்க வாட்டர் பவுட்ரி பண்ணாதீங்க. திமுக பண்ணல, தோத்துருச்சு, சரியா, முடிஞ்சது. இப்போ உங்க ஆட்சி நடக்குது, அத பத்தி பேசுங்க. இப்போ ஒரு புள்ளைய கற்பழிச்சு சாவடிச்சுட்டாங்கன்னா திமுக பண்ணலன்னு தூக்கிட்டு வந்தா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா இல்லையா? உங்க வீட்டுல பச்சை புள்ள இருக்கா இல்லையா? நைட் தூங்க முடியலன்னு ஒருத்த வந்து கேள்வி கேட்டா 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு பேசினா உங்களுக்கு எல்லாம் மனசுல என்னதான் இருக்கு? அதத்தான் மாத்தி காட்டுறது தானே புடிங்கிறேன் நானுங்க, மாத்தி புடுங்குறேன் நானுங்கல்ல. டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்னு இது பண்ணீங்க, மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன்ல. அதுதான் வாட்டர் பவுட்ரி பண்ணாதீங்க டெவில், வாட்டர் பவுட்ரி பண்ணாதீங்க. மனசாட்சியோட பேசி பழகுங்க. கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்துட்டு தான் இருக்காங்க. சொந்த கட்சிக்காரன் பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆமா, இந்த ஒரு சின்ன கேள்வி. இந்த 1 வீக்ல பாத்தீங்கன்னா நிறைய இந்த பாத்தீங்கன்னா டிவிக்கே தான் வருது, கைதுன்னு வருது. ஒரு நியூஸ்ல வந்திருக்கு, இல்ல 2 நியூஸ், ஒரு நியூஸ் வந்திருக்கு. நீங்க எத்தனை நியூஸ் வந்து சும்மா வந்து இன்னைக்கு காலையில கூட அது அதுதான் திவ்யா மேடம் அரெஸ்ட் பண்ணியாச்சு. அவங்கள பார்க்க மாட்டீங்க, அரெஸ்ட் பண்ணியாச்சு. என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? சரி, கவர்மெண்ட் வந்து அரெஸ்ட் பண்றத தவிர என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? புரியல எனக்கு. ஒரே ஒரு நிமிஷம். லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இன்சிடென்ட் நடந்துச்சுல்ல, அதுக்கு யார் பொறுப்புன்னு நீங்க சொல்றீங்க? பொறுப்பு இப்பயும் நாங்க அதுதாங்க சொல்றோம். இப்ப கவர்மெண்ட் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு தாங்க இருக்காங்க எல்லா இருங்க 5 இயர்ஸ்க்கு நடந்த இன்சிடென்ட்க்கு ஆக்ஷன் எடுத்தாங்களா இல்லையா? நிறைய இஷ்யூஸ்ல வந்து போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க. நான் நிறைய எல்லாம் கேக்கல, ஜஸ்ட் சே எஸ் ஆர் நோ. இல்ல போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எடுத்தாங்க. போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எடுத்தாங்க. அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவே வந்து இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணா யூனிவர்சிட்டி இல்லங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க blah 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 நிறைய பேசுறீங்க. நீங்க blah 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 நிறைய பேசுறீங்க. டேட்டா எங்கங்க அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூல வந்து ஒரு வாரம். சரி, அது ஒரு கேஸ், வேற கேஸ் சொல்லுங்க. ஏங்க என்னங்க ஒரு கேஸ்ங்கறீங்க? அது எவ்வளவு முக்கியமான கேஸ்னு தெரியுமாங்க? ஒரு நிமிஷம் அண்ணா யூனிவர்சிட்டி என்ன நடக்கல? நெக்ஸ்ட் கேஸ் சொல்லுங்க. இல்ல அண்ணா யூனிவர்சிட்டி வருவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி என்ன நடவடிக்கை எடுக்கல? பில்லி ஒரு நிமிஷம். அண்ணா யூனிவர்சிட்டி என்ன நடக்குது? அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து அந்த சம்பவம் நடந்த உடனே வந்து அந்த ஞானசேகரன் மேல வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம ஒரு வாரம் கழிச்சுதான் வந்து போராட்டம்லாம் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அங்க இருக்கவங்க எல்லாம் வந்து போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான். அப்படிங்களா? ஆமா, அதுக்கு முன்னாடியே வந்து அந்த இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. போய் சொல்ல வேணாம். அதுக்கு முன்னாடியே வந்து 2-3 வாட்டி வந்து காலேஜுக்கு வந்திருக்கான், ரெகுலரா வர்ற ஆளுதான் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணது யாரு? விஜயா? எங்க மக்கள் தாங்க அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் போராட்டம் பண்ணாரு. விஜய் பண்ணாரா? பெண்கள் பாதுகாப்புக்காக நீங்க வந்திருக்கீங்க, சரிங்களா? போன ஆட்சியில பெண்களுக்கு எந்த விதமான பாலியல் வன்கொடுமை நடந்தாலும் அதுக்கு காரணம் திமுகன்னு சொன்னீங்க. திமுகன்னு மேடையில் சொல்றதை விட்டு உங்க விஜய் வந்து ரோட்ல வந்து எத்தனை நாள் வந்து போராட்டம் பண்ணாரு? சொல்லுங்க. ஷூட்டிங்ல பிஸியா இருந்தாரு. சொல்லிட்டோம். போயிட்டாரு அவர். ஓடி போயிட்டாங்க. வந்து ஒரு வாரம் கழிச்சுதான் வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க. கேட்ட क्वेश्चन என்னன்னா, லைக் டிவிகே பீப்புள்ஸ் வந்துட்டு லைக் அவங்க வந்து டிஎம்கே மேல அன்வான்டடா அக்யூஸ் பண்றாங்க. லைக் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன். ஏன்னா இந்த பீப்புள் வந்து கீப் ஆன் அக்யூசிங் டிஎம்கே அண்ட் வித்வுட் எனி ஆன்சர் தே ஆர் ஜஸ்ட் கெட்டிங் எக்ஸிட் ஃப்ரம் திஸ் ஸ்பேசஸ். எதுக்குமே பதில் இல்ல. பில்லி தோழர், ஒரு பேசிக்கா சில விஷயங்கள் இங்க வந்து நம்ம கொஞ்சம் ஒரு கிளாரிட்டியை கொடுத்துட்டு அப்புறம் ஒரு டெவில் கீழே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு டெவில் இல்லைன்னா கூட வேற யாராவது வரட்டும். அதாவது இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கடைசியா பேசினாரு, அதுல ஒரே லைன்ல சொல்லணும்னா அந்த குற்றம் செஞ்சவங்க வந்து 3 மணி நேரத்துல அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த கேஸ் பத்தி டீடைல்ஸ் யாருமே எதுவுமே சொல்லாதீங்க ஐயா. அவங்களுக்கு சொல்லி யாரும் சொல்லல. அதுதான் சொல்றேன். இருங்க, நான் ஒரு நிமிஷம். இங்க காமன் பப்ளிக்கும் இங்க லிசனர்ல இருக்காங்க. இந்த டிவிக்கு வந்துட்டு அவங்க வந்து ஃபேக் நியூஸ் வந்துட்டு கீப் ஆன் தேர் ஸ்ப்ரெட்டிங். அதனால இது பீப்புளுக்கு வந்துட்டு மேபி டிஎம்கே வந்து சப்போர்ட் பண்ணிருக்குன்னு கூட இவங்க நினைப்பாங்க, தப்பு பண்ணிருக்குன்ட்டு. சோ எண்ட் ஆஃப் த இவங்க வந்து ஒரு கொஸ்டின்
கொஸ்டின் கேட்கப்பட்டதுன்னு சொன்னா அது கிளாரிபிகேஷனோட இதுதான் ஸ்டேட்மெண்ட்னு க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க எக்ஸிட் பண்ண விடுங்க. ஏன்னா வந்து பிளா பிளா பிளான்னு பேசிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே முடிக்காம அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அதனால இது நம்ம மேலதான் அக்யூஸ் ஆகுற மாதிரி இருக்கு எவ்ரி டைம். பொய் சொல்ல பார்த்தா பொய் சொல்ல முடியல, அதனால போயிட்டான். அப்படி எடுத்துக்கோங்க. முடியல. ஓகே வாட் எவர் இல்லங்க, வாட் எவர் நம்ம பெனிஃபிட் ஆஃப் டவுட். அவனை யாரும் இறக்கல, அவன் தான் ஓடிட்டான். நீங்க அதாவது நீங்க வந்து சரியான பாதையில போறேன்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் வெளியில போயிட்டான். அப்படி எடுத்துக்கோங்க. யாரும் இறக்கல. நான் என்ன சொல்றேன் இப்ப கூட சொல்றேங்க, நான் முடிக்கும் போது ஒரு க்ளோஷர் கொடுத்து நீங்க கான்வர்சேஷனை க்ளோஸ் பண்ணுங்க. அவர்கிட்ட ஆன்சர் இல்ல, அவர் வந்து பொய் புகார் கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுங்க. அடுத்த கான்வர்சேஷன் போலாம். ஆமா இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். நான் இது மட்டும் சொல்லிடுறேன். அன்னானிஸ்டில கிரிமினல் 3 மணி நேரத்துல வந்து அவன் அரெஸ்ட் பண்ணியாச்சு. அப்ப அது விடுங்க, அது இப்போதைக்கு நம்ம அது உள்ள போக வேண்டாம். அது இவர் பேசுறது ஃபேக் நியூஸ். நான் என்ன சொல்றேன்னா, கடந்த 5 வருஷத்துல திமுக ஆட்சியில ஒருத்தன் வந்து ஒரு குற்றவாளிய அவனை ப்ரொடெக்ட் பண்ணி அவனுக்கு எந்த ஆபத்தும் வராத மாதிரி நடந்த ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இவங்களால சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. ஆட்சிக்கு வந்து முதல்ல வந்து அம்மா உணவகத்துல ஒருத்தன் வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா படத்தை ஏதோ உடச்சி இது பண்ணான்னு சொல்லிட்டு அன்னைக்கு சாயந்தரமே அவனை கட்சி பொறுப்புல இருந்து அவனை தூக்கியாச்சு, அவன் மேல ஆக்ஷனும் எடுத்தாச்சு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற பேச்சாளர் வந்து பெண்களுக்கு எதிராக பேசினதுக்கு முதல் குரல் வந்து அக்கா கனிமொழி கிட்ட இருந்தா வந்தது. அவருக்கும் வந்து அவர் மேல ஆக்ஷன் எடுத்தாச்சு. சரிங்களா? இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் எங்கேயாவது தப்பு நடக்கும்போது ஓகே இதுக்கு மேல வந்து நம்ம கட்சி பேரை வச்சுட்டு எதையுமே ஆட முடியாது, பண்ண முடியாது, தேவையில்லாத வேலைகள் இறங்க முடியாதுன்ற சிக்னலை வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வந்து ரொம்ப ஃபேர்மா ஸ்டர்னா எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தார். கட்சியில இருந்து எந்த கட்சியால பாதுகாக்கிறதோ, இவன் வந்து திமுக அதனால இவனை வந்து அரவணைச்சு இவனை பொள்ளாச்சியில எடப்பாடி பண்ண மாதிரி இங்க எந்த இதுவும் நடக்கவே இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து கேவலமான வேலை என்ன பண்ணாங்கன்னா, அந்த தனசேகர்ன்ற ஆளை வந்து கட்சியில இருக்கிற இன்னொரு ஆளுன்னு சொல்லி அது கடைசியில கரிகாலன் ஜேர்னலிஸ்ட் போய் அவர்கிட்ட அன்னைக்கு சாயந்தரமே பேட்டி எடுத்து இது 2 வேற வேற ஆளு, கட்சி பொறுப்புல இருக்கிற தனசேகர் வேற, இந்த பொறுக்கி பையா வேற அப்படின்றத அன்னைக்கே வந்து அவர் போட்டு உடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த இடத்துல வீக்கான உடனே இவனுங்கெல்லாம் இந்த கேடு கெட்ட இந்த எதிர்கட்சியில இவனுக்கு என்ன பண்ணானுங்கன்னா, அதிமுகவும் சேர்த்து சொல்றேன், யார் அந்த சார்னு ஒரு போஸ்டர் அடிச்சு ஓட்டாங்க. நீங்க அந்த பெண்ணோட நிலைமை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஏன்னா போலீஸ் வந்து அன்னைக்கு வந்து தெளிவா சொல்லிடுச்சு, அவன் வந்து மிரட்டுறதுக்காக போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த மாதிரி பேசினா யாருக்கிட்டயோ பேசுற மாதிரி அப்படி யாருமே இல்லை. ஏன்னா நாங்க மொபைல் ட்ரையாங்குலேஷன் மெத்தட்ல பார்த்ததுல அந்த டைம்ல அவன் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்துன்னு சொன்னதையும் காதுல வாங்காம இவங்க திமுகவை எதிர்க்கிறதா நினைச்சிட்டு யார் அந்த சார்னு அந்த பொண்ணை தான் கேவலப்படுத்தினாங்க. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி அந்த பொண்ணு ஒரு ட்ராமால இருக்கு. அந்த ட்ராமாவோட இது வந்து இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அப்ப எத்தனை பேர்